இந்த வீடியோ கோழி குஞ்சு 23வது நாள் இருக்கும்போது எடுத்ததுங்க. அந்த அன்னைக்கு கோழி குஞ்சு இருக்கிற இடத்த கொஞ்சமாக எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபீட்ரெல்லாம் கரெக்டாக அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்து வச்சிட்டோம். எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பண்ணையில் சென்டராக இருந்த கோழி குஞ்சு அந்த கோட்டுக்கு வந்து அனுப்பிச்சி விட்டுட்டு நாங்கள் தட்டியெல்லாம் எடுத்து கரெக்டாக வச்சிட்டோங்க. அடுத்த டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறப்போ பண்ணை ஃபுல்லாக வந்து கோழி குஞ்சு வந்துடுற மாதிரி இருக்கும். கோழி குஞ்சு வளர வளர அது இருக்கிற இடத்த வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே வரணும். ஒரே டைமில் பண்ணை ஃபுல்லாக கோழி குஞ்சு இருக்கிற மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டோன்னா அது கோழி குஞ்சு சைஸ் சின்னதாக இருக்கிறதுனால ஸ்பேஸ் நிறையா இருக்கும். அது அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு தீன் வந்து சரியாக சாப்பிடாது. அதனால தான் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். செட்டை அகலப்படுத்தி விட்டுட்டு அந்த இடத்துல இந்த மஞ்சி எல்லாம் உரவாளி வச்சு நல்லா கிளச்சி விட்டுட்டோங்க. கோழி எந்த அளவுக்கு அதிகமாக தண்ணி குடிக்குதோ அந்த அளவுக்கு ரொம்ப நல்லது. அதனால அங்கங்கே ஈஸியாக தண்ணி குடிக்கிறதுக்காக ட்ரிங்கரும் மாட்டி விட்டாச்சுங்க. பண்ணையிலேயே ரொம்ப கொடுமையான விஷயம் இந்த கோழி குஞ்சு வந்து காலை கொத்துறது தாங்க. இந்த தீன் போட்டு முடிக்கிறக்குள்ள கால் தோலையவே பிச்சு எடுத்துரும் போலாம், அந்த அளவுக்கு ஃபோர்ஸாக குத்திட்டு இருக்கோம். ஃபைனலாக எல்லா வேலையும் முடிச்சுட்டு தீனும் போட்டு முடிச்சாச்சுங்க. நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். டாடா பை.